ஐயா இறங்கியா எங்களோட சங்கத்தின் சார்பாக திரு தலைவர் அவர்கள் உங்களை கௌரவிக்கிறார். நன்றி. இந்த 5 வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு இது கேட்கணுன்னா நம்ம போய் ஒன்றுமே கேட்க வேண்டாம். ஒரு கால் பண்ணி சொன்னால் போதும், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறோம், எங்களுக்கு இந்த இது பண்ணோம் அப்படிங்கன்னா இதெல்லாம் எங்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க, உங்கள் சங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டுன்னு 1வது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் மட்டும் எந்த ஒரு மறுபேச்சு பேசாமல் நம்மளுக்காக சங்கத்துக்காக என்ன வேணாலும் ரெடியாக பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. திரு வேலவன் ஏஜென்சி, திரு முருகவேல் அவர்கள், திரு ஆர்சி அவர்கள் வருக வருக வரைக்கும். இப்போ முருகவேல் அவர்கள் வந்து நம்மத்தோட எத்தனையோ டைம் பேசுவார், 2 வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவார். இந்த டைம் கொஞ்சம் நிறைய பேசணும் ஆசையாக இருக்குது, நிறைய நம்மளோட சப்போர்ட் பண்ணணும் உங்களோட அப்படின்னாரு. அவர் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வாங்க முருகண்ணா, வாங்க வாங்க. அனு மேடம் வாங்க 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 வாங்க. நீங்கள் யாரும் தெரியணும்ல, 2 பேரும் வந்தது தானே. வாங்க வாங்க வாங்க. நம்ம சங்கத்தின் சார்பாக திரு தலைவர் அவர்கள் திரு முருகவேலன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போத்துறார். திரு சங்கத்தின் சார்பாக திரு பொருளாளர் அவர்கள் திரு அனுசு அவங்களுக்கு இந்த பொன்னாடியும் நினைவு பரிசும் கொடுக்கிறார்கள். வாங்க முருகண்ணா. நன்றிங்க நன்றிங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுகிறதுக்கெலாம் தெரியாது ஃபஸ்ட்டு, சரிங்களா? இப்போ நம்ம சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. யாருமே இன்னார் சப்போர்ட் பண்ணல, இப்படி சப்போர்ட் பண்ணலாம் தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷாரு, ஷாஜானா, பாலமுருகண்ணா, இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டு, எல்லாத்தோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர்த்தோட பேர் தெரியாது, எல்லாத்தையும் முகம் தெரியும், அவங்கவுங்க பேர் தெரியாது. ஏன்னா அதிகமாக நான் யார்ட்டையும் பேசி பழகினது கிடையாது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக தேவை இருக்குது. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி தான் நான் சொல்லுவேன் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் நான் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் கிடையவே கிடையாது. கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க, அதுலேருந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன் நான். கம்பெனிக்காரங்க என்னை வச்சு சம்பாதிக்கிறாங்க, நான் உங்களை வச்சு சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு 100% எங்களுக்கு வேணும். இது எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வேலை இருக்கும், எல்லாருக்குமே வந்து டைம் முக்கியம். உங்களுக்கு ஆனால் மெட்டீரியலை நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எங்கள் செல் நம்பரை தரோம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியலுக்கான கொட்டேஷனை கொடுக்குறோம். நீங்கள் அதில் வந்து ஏதாவது குறை நிறைய இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணியே நேராக கேட்கலாம். உங்களை கூப்பிட்றாரு பாலமுருகன் சார், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறை நிறைய எது இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, அதை நான் நிறைவேற்றி பண்ணி தரேன் நான் கண்டிப்பாக. அதே மாதிரி என்னால் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், உங்கள் சங்கத்துக்கு உங்களுக்கானது என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் என்னால் 100% பண்ணித்தர முடியும். டெலிவரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டருக்கு என்னால் ஃப்ரீயாக பண்ணி தர முடியும். நீங்கள் இங்கே தான் இல்லை, இந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல இல்லைங்கிறதுல 20 கிலோமீட்டருக்கு என்னால் பண்ணித்தர முடியும். அதுக்கு மேற்பட்டு வர்றதுக்கு 50% கேட்போம். அதுக்கு மேற்பட்டு வர்றதுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் டெலிவரி சார்ஜ் கொடுக்க தான் போகிறீங்க. அதில் பாதி நாங்கள் போட்டு பாதி உங்கள்கிட்ட கேட்போம். இது மட்டும் நான் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். மிச்சபடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. ஏதாவது இது சரியாக பேசியிருக்கேன்னா, என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை பேசியிருக்கேன். என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சப்போர்ட் மொத்தமாக எனக்கு வேணும். சின்னதாக வேண்டாம், மொத்தமாக வேணும். ஒரு குடும்பமும் எனக்கு வேணும், அவ்வளோதான். குடும்பத்தில் அண்ணன் வேணும், தம்பி வேணும்லாம் எனக்கு சொல்ல தெரியல. மொத்த குடும்பமும் எனக்கு வேணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம சங்கம் ஆரம்பித்த டைமில் ஜெயராஜனை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அவங்க சொன்னால் ப்ளக்ஸ் அடித்து கொடுப்பாங்க, எது சொன்னால் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவார். சரிங்க, அவங்களும் ஒரு 2 வருஷமாக ப்ளக்ஸ் அடித்து கொடுத்தாங்க, மாட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் யாருன்னு தெரியாது, நானும் போனதில்லை, நிர்வாகி பெருசாக யாரும் போனதில்லை. இவர் மட்டும் வருவார். நம்ம யாருமே பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணலை அப்போ. ஆனால் அவர் கேட்பார், அவங்களும் பண்ணிடுவாங்க. வேளாவன்னு சொல்லி போட்டு நீ பார்த்தேன்னு தெரியும், பழைய போட்டோ நம்ம ஆரம்பிச்சது அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. சரி, யாரா இப்படி வாழ்நடா வந்து நமக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா
அப்போ தான் கூட்டி போய் காட்டாரு. அந்த ரோட்டில் அடிக்கடி போவோம் நம்ம. எங்கன்னா உக்கடத்துலேருந்து நம்ம செல்வபுரம் பைபாஸ் ரோடு, அந்த பொட்டுவிக்கு பாலம் போகிற ரோட்டில் தான் அந்த ரைட் சைடில் அவங்க கடை இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் கடை இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன இதாக இருந்துச்சு. பட் நம்ம சங்க நிர்வாகிகளெல்லாம் போய் உறுப்பினர்லாம் போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடை நல்லா வேறு லெவல் ஆயிடுச்சு. நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது. நிறைய மெட்டில் வச்சுருக்காங்க. பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் நான் தான் அதிகமாக அனுப்பிடுறது. வாட்ஸ்அப் எல்லாம் போட்டு விட்றேன். மெட்டீரியல் கரெக்டாக சைட்டுக்கே வந்துடும். நம்ம நடராஜ் இவங்களாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு ஒரு எவ்வளோ இங்கேருந்து நம்ம காரமடைக்கு நான் சைட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒரு 3 சைட் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெள்ளலூர். அவங்க கடை வந்து உட்கறதுல இருக்குது. பட் ஆனால் எங்கே சொன்னாலும் வந்து அனுப்பிடுறாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ நிர்வாகி வந்து அவருடைய உறுப்பினருக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம யாருன்னு தெரியாதப்பே அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் அனைவரும் சார்பாகவும். இனி வரும் காலங்கள்லையும் இனி நிறைய உறுப்பினர் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே சேர்ந்து முயற்சி பண்ணுறோம். நிர்வாகிகளும் அவங்க சொல்லி எடுக்க வைக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி இருக்கிற தங்க விலைக்கு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர், நம்ம சப்போர்ட் பண்ணுற கடைங்கன்னு சொல்லிட்டு நான் தூக்கி பேசலை. பொதுவாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் தான். ஒரு ஸ்கீம் போட்டு அதில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போது தங்க ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் என்ன யோசிப்பாங்கன்னா, இதுக்கு கம்ப்ளிமெண்ட் வேறு ஏதோ ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு தான் உண்மையில் நினைப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு மறுபேச்சு பேசலை. நம்ம முருகன் ஆகட்டும், வாங்க முருகண்ணா, ஷாஜாண்ணா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தங்க மோதிரம் உடனே அது என்ன இருக்கோ 916 எடுத்து கொடுத்து அது உண்மையாலே சிறப்பிச்சதுக்கு எங்களோட சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக அது என்ன, அதாவது கொஞ்சம் தெளிவாக சொல்ல வரேன். அதாவது ஒரு 3 மாதம் ஸ்கீம் போடுறாங்க. இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல் எந்த மெட்டீரியல்னாலும் சரி, பட்டி ஒயிட் சிமெண்ட் தவிர பாக்கி எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் ஒரு 4 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அமௌண்ட் அதாவது 7 லட்ச ரூபா எடுத்தாங்க. எடுத்ததுக்காண்டி அவங்க சொல்லும் போது தங்கத்தோட விலை 60, 65 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. பட் இவங்க கொடுக்க போகும்போது 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. பட் ஆனால் எந்த ஒரு சங்கடமே இல்லாமல் இவ்வளோ கொடுக்கணுமான்னு யோசிக்காமல் அவங்க சொன்னதை செஞ்சாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. சரிங்களா? அதனால் நம்ம சங்கத்தில் இருக்கவங்க எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அதோட நம்ம 1 மடங்கு பண்ணோன்னா அவங்க 4 மடங்கு பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுல ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று, நம்ம பால் கம்பெனி இருக்கு இல்லையா, பால் கம்பெனி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் ஒரு கடை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கடை ஒன்று போட்டிருக்காங்க. மொத்தம் 2 கடை. ஒன்று உக்கடம் பைபாஸ் இருக்குது. இன்னொன்று ஏன்னா தங்கத்தோட விலைக்காக நான் கொடுக்க கிடையாது. தங்கத்தோட நீங்கள்லாம் விலை மதிப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அதை கொடுத்தோம். நாங்கள் மைக்கில் பேசுனதே இல்லைன்றாங்க. ஆனால் எப்படி பார்த்தீங்களா, எல்லாமே கேட்டாச்சு. இப்போ மெயினாக ஒருத்தர் மெய் கொடுக்க போகிற ஒருத்தர்கிட்ட நம்ம வந்திருக்காரு பெல் ஆஃபீஸ் முரளி அவர்களுக்கு. வாங்க இங்கே வாங்க வாங்க வாங்க. எங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு பொன்னாடையை போற்றி சிறப்பிக்கணும். வாங்க முரளி அவர், வாங்க வாங்க. துணைத் தலைவர் திரு தரிக்குமாரன் அவர்கள், அவருக்கு இல்லைன்னா அது இப்போ நம்மளோட சங்கத்தை ஆரோக்கியமாக எப்படி கொண்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு என்ன நகரணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து பெரிய யோசனைகள் இருப்போம். அதை விட ஒரு பெரிய யோசனைகள் இருக்கக்கூடியவர் திரு செயலாளர் பாலமுருகன் அவர்களை வந்து வாங்க அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன யோசிங்க. அதுக்கப்புறம் துணைத் தலைவர் டெரிக்குமார் இன்னொன்று யோசனை பண்ணி வச்சுருக்காரு, அவரும் பேசுவார். சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த 5ஆம் ஆண்டு விழாவில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம சங்கம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகிடுச்சு. நம்ம தலைவர் பேசுனது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அண்ணா கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா உங்களுக்கு கவனிதான் பேசிகிட்டு இருக்கு. நம்ம தலைவர் வந்து தலைமையேற்று உரையாற்றினார். எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஏதாவது புரிஞ்சிங்களா உங்களுக்கு? புரிஞ்சவங்க கை தூக்குங்க. என்ன சொன்னார் சொல்லுங்கள். சங்கம் ஆரம்பித்தா என்ன நோக்கத்துக்காண்டி ஆரம்பித்தோமோ அதை வந்து நம்ம சாதிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டுறாரு இல்லைங்களா. சாதிக்காத காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நிர்வாகி கிடையாது. கண்டிப்பாக நிர்வாகி கிடையாது. ஏன்னா நாங்கள் 100க்கு 200% நாங்கள் வந்து எஃபோர்ட் போடுறோம், சங்கத்துக்காக நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் சப்போர்ட் பண்ணக்கூடிய உறுப்பினர் நீங்கள் பண்ணுறதில்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, குரூப்பில் ஒரு பதிவு போட்டால் முதல்ல பாருங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். முதல்ல அந்த பழக்கம் நல்ல பழக்கம் உங்களுக்கு சுத்தமாக கிடையாது நிறைய பேருக்கு. ஏன் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது எப்படி எங்களுக்கு தெரியும்?
அதுக்கு என்ன உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒன்று பார்த்துட்டீங்கன்னா ஒன்று தம்ஸ்அப் போடுங்க. என்ன சொல்ல வர அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தால் திருப்பி கேள்வி கேளுங்க. மற்ற எந்த சங்கத்தில் இல்லாத ஒன்று நம்ம சங்கத்தில் தான் இருக்குது. யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், தலைவரோட கேள்வி கேட்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு சங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன கேள்வி கேட்குறது, அதான் கேட்க உட்காரு அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம சங்கம் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. ஏன்னா கேள்வின்னு ஒன்று கேட்டால் மட்டும்தான் அதுக்கு பதிலே தெரியாட்டி கூட பதிலை தேடுவாங்க. சரிங்களா? ஆனால் எதுவுமே கேட்காம கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் சாமி இருந்தீங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நம்ம அதுக்கான இலக்கை அடைஞ்சிட்டோம்னா அடையலை. ஏன் அடையலை அப்படின்னா, முதல்ல சந்தா கொடுக்குறதுக்கே யோசிக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இப்போ இன்சூரன்ஸுக்கு இங்கே உட்காந்து இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக நிற்கிறீங்க இல்லையா? எங்கள் நிர்வாகி நாங்கள் யாராவது போய் நிற்கிறோமா அங்கே? இப்போ இன்சூரன்ஸுக்கு வேண்டி நிர்வாகி யாராவது போய் நின்றுருக்கோமா சொல்லுங்கள்? நின்றுருக்கோமா? ஏன் தெரியுமா? சங்கத்தில் மொதல் இன்சூரன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம் இல்லையா? போட்டப்போ அவங்க என்ன கொடுத்தாங்க? ஒரு QR கோடு கொடுத்தாங்க, ஒரு ATM கார்டு கொடுத்தாங்க. இதில் வந்து மாதம் 100-200 போட்டு வைங்க சொன்னாங்களா இல்லையா? எத்தனை பேர் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள்? போட்டிருந்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்களே இன்சூரன்ஸ் ரெனியூவல் ஆகிருக்கும் நேரம். எங்கள் எல்லாத்துக்கும் ரெனியூவல் தானே ஆயிடுச்சு. நாங்கள் போய் கையெழுத்து போடுறது இந்த நீங்கள் அவங்க ஆயிடுச்சிங்களா? பணம் போட்டு வச்சுருந்தா அவங்களுக்கு ரெனியூவல் ஆயிரும். இப்படி போய் மணிக்கணக்கு நிற்க வேண்டியதில்லை. சரிங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் இந்த சங்கம் ஆண்டில் நடக்கலை, ரெனியூவல் எப்படி பண்ணுவீங்க? போஸ்ட் ஆஃபீஸ் தான் போய் தான் ஆகணும். கேட்குற டாக்குமெண்ட் கொடுத்தாகணும். நம்ம சங்கத்து மூலிமா தான் நம்ம இன்சூரன்ஸே போடுறோம். இங்கேருந்து செக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ரெனியூவல் ஆகும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. அக்கௌண்ட் இருந்துச்சு ஒன்றே இருந்துச்சு. நீங்கள் அக்கௌண்ட் போட்டதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெனியூவல் ஆயிரும். அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல. ஒரு மாதம் 100-200 போட்டு வச்சாலே மாதம் அது எவ்வளோ வருது? 500 தானே இன்சூரன்ஸ். 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் நான் போட்டு கொடுக்குறோம். ஒரு 100 ரூபா போட்டு வைக்க முடியல. அப்போ என்ன நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட்காரங்க சொல்லுங்கள். சங்கத்துக்கு 200 சந்தான்னு சொல்கிறோம். அதை வந்து எத்தனை தடவை நிர்வாகிகள் கேட்குறாங்க தெரியுமா? ஒரு நிர்வாகி கேட்கும் போது நீங்கள் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கு வேண்டி கால் பண்ணுறாங்க? இந்த சந்தா வாங்கி நாங்கள் ஏதாவது பாக்கெட் வச்சுட்டு போக போகிறோமா? இல்லை வீட்டு செலவுக்கு ஏதாவது கொண்டு போகிறோமா? ஒன்றும் கிடையாது. வாங்குற சந்தாவில் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் போடுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் போடுறோம். அது போக சங்கத்தில் வந்து ஆஃபீஸ் ஒன்று போட்டிருக்கோம், வாடகை கொடுக்குறோம். சங்கத்தில் உறுப்பினருடைய ஒவ்வொரு நல்லது கட்டத்துக்கும் நம்ம கலந்துக்கிறோம். எல்லாமே அதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இவ்வளோ நம்ம எங்களுடைய வேலையை விட்டுட்டு இவ்வளோ பண்ணும் போது நீங்கள் வந்து ஒரு நிர்வாகி வந்து கால் பண்ணி கேட்கும் போது அந்த கால் போன அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அப்போ நாங்கள் வேலை செய்கிறது யோசித்தா என்ன ஆகும்? சங்கம் நடக்குமா சொல்லுங்கள்? ஏன் எல்லாம் இங்கே கவனிங்க. ஃபோன் நோண்டுறவங்க தயவுசெய்து ஃபோனை எடுத்து பாக்கெட்டில் வைங்க. பேசிக்கிட்டு இருக்கவங்க தயவுசெய்து கவனிங்க. ஏன்னா ஆண்டு விழாங்கிறது எதுக்காண்டி பண்ணுறோம்? இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், நீ அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேசுகிறது தான் ஆண்டு விழா நடத்திட்டு இருக்கோம். வந்துட்டு இங்கேயும் நீங்கள் ஃபோன் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா வராமே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷம் நம்ம சங்கத்துக்கு வேண்டி ஏதாவது சொத்துன்னு ஒன்று வாங்கியிருக்கோமா சொல்லுங்கள்? ஏன் வாங்கலை? நீங்கள் கொடுக்குற சந்தா உங்களுக்கே செலவுக்கு சரியாக பண்ணிடுது. அதானே? நாங்கள் எதுவும் கொண்டு வர கிடையாது. வரக்கூடிய ஸ்பான்சரை கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் ஏதாவது நம்ம பண்ணணும். சங்கத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சங்கம்னு ஆரம்பித்து இந்த கோயம்புத்தூர் விட்டுருங்க, ஒரு சின்ன சின்ன ஊரில் பெயிண்டர் சங்கம், நம்ம வந்து கான்ட்ராக்டர் சங்கம். பெயிண்டர் சங்கத்தில் வந்து அவங்கவுங்க சொந்தமாக ஆஃபீஸே வச்சுருக்காங்க, ஒரு தொழில் உருவாக்குறாங்க. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? நம்ம சங்கத்துக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்குவோம், அது மூலிமா ஒரு இன்கம் உருவாக்கணும்னா அந்த இன்கம் எல்லாத்துக்கும் அதில் கூட வரக்கூடிய வருமானம் யாருக்கு? எல்லாத்துக்கும் தானே. 10 ரூபா சம்பாதிக்கணும், அத்தனை பேருக்கு 10 பைசா அதில் ஒரு பங்கு இருக்குது. அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல எங்கள் சந்தா கொடுங்க. அதுக்கப்புறம் சங்கத்து மூலிமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எதுவுமே கொடுக்க மாட்டோம், எதுவுமே கண்டுக்க மாட்டோம், ஆனால் பேருக்கு நான் உறுப்பினர் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட வேலைக்கு வர்ற ஒரு லேபரு நீங்கள் வேலைக்கு அனுப்புகிறீங்க, போயிட்டு சைட்டில் உட்காந்துட்டு என்னென்ன செய்வீங்க? நீ சொன்ன வேலை இன்றைக்கி இந்த ஏரியா பட்டி வை, இல்லை இந்த ஏரியா வந்து தொங்குச்சாரம் போட்டு அடிச்சு விடு, இல்லை பாலிஷ் போடு சொல்லி அனுப்புகிறீங்க. போயிட்டு எனக்குறான் செல்லு நோக்கிட்டு உட்காந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வருமானம் வருமா? கஸ்டமர் விடுவாங்களா? அதே மாதிரி சங்கமோ, சங்கங்கிற எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் நம்ம சங்கம் மூலிமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா பெயிண்டர் அப்படின்னாலே மக்கள் மட்டத்திலையும் பொது இடத்துலையுமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது. என்ன மாதிரி கண்ணோட்டம் இருக்குது? பெயிண்டர் தானே சாதாரணமாக. அப்படி பெயிண்ட் ட்ரெஸ்ஸோடு எங்கே ஒயின் ஷாப் போக தண்ணியை போட
சுண்ணாம்பு அடிக்கிறவங்க அதெல்லாம் மாற்றணும். பெயிண்டர்னா அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அப்படி மாற்றணும்னு. நம்ம சங்காரம் நிறைய பேர் காரில் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கணும். காரில் போகணும் வரணும். ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறாங்க, கட்டமோ அது பேர் கட்டடம் தான். அது வீடுனாலும் கட்டடம் தான், காம்ப்ளெக்ஸ் தான் பேர் கட்டடம் தான், அப்பார்ட்மெண்ட்டாக கட்டடம் தான். ஆனால் என்னைக்கு ஒரு பெயிண்டர் போய் கை வச்சு அதை வந்து பெயிண்ட் பண்ணுறோமோ அதான் அப்போ தான் அதுக்கு பேர் வீடு, என்னது அப்பார்ட்மெண்ட்டு, காம்ப்ளெக்ஸு, கடை எதாக இருந்தாலும் அது வரைக்கும் அது பேர் கட்டடம் தான். நம்ம என்ன பண்ணுறோம், அலங்கரிக்கிறோம். ஒரு பில்டிங் அலங்கரிக்கிறோம். ஒரு இன்ஜினியரோ, கார்பெண்டரோ, பிளம்பரோ, யார் பண்ணக்கூடிய தப்பாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய நம்ம தான். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், எல்லா மேலருக்கும் பார்த்துக்குவான், எல்லாம் மேலருக்கு பார்த்துக்குவான். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எங்கே ஒரு தப்பு நடக்கும் பெயிண்டர் பார்த்துக்குவார், மேசன் கட்டா அவர் பெயிண்டர் பார்த்துக்குவார், பிளம்பரை கட்டா அவர் பெயிண்டர் பார்த்துக்குவார், எல்லாம் பெயிண்டர் பார்த்துக்குவா. அப்போ இவங்களுக்கு என்ன வேலை? அவ்வளவு நம்ம பார்க்குறோம். 4 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு 2 இன்ச்சு பூசுவாங்க, கலவை பூசுவாங்க. அதில் சரியாகாத ஒரு லெவலு மேடு பள்ளம் 3 mm வைக்கக்கூடிய பட்டியல் சரியாயிரும் சொல்லி நம்ம வச்சு போயிடுவாங்க. கஸ்டமர் என்ன கேட்பாங்க, நீங்கள் பட்டி பார்த்தா சரியில்லை, பெயிண்ட் அடித்தது சரியில்லை, பெரிய கிராக் வந்திருக்கும். ஆனால் அது என்ன கிராக்கு? ஸ்ட்ரக்சர் கிராக்கு, கட்டடத்தில் வரக்கூடிய கிராக்கு. அவங்க கட்டடம் கட்டும் போது செங்கலை சரியாக தண்ணி நினச்சிருக்க மாட்டாங்க, சிமெண்ட்டு சரியாக மிக்சிங் ஆகிருக்காது, பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, பெயிண்ட் சரியாக பட்டி பார்க்கல, சரியாக பெயிண்ட் பண்ணலை, கிராக் வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட அறிவு அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் நம்ம நாளும் சந்திக்கக்கூடிய ஒன்று தானே. சரிங்களா? அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு என்னது பேர் பெயிண்டரு, அவருக்கு என்ன பெயிண்ட் சுண்ணாம்பு அடிக்கிறவன். இந்த தாட்டை முதல் நம்ம சைட்டுக்கு போகிறோமா, நீட்டாக போகணும். என்ன வேலைக்கு போகிறோம், வெளியே பார்த்து தெரியக்கூடாது, அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டு போகணும். காரில் போங்க, பைக்கில் போங்க. இன்னும் ஒருத்தர் நடந்தே போயிட்டுருக்காரு, ஆல்ரெடி சங்கத்தில் இருந்தார், அவர் பேர் பாலமுருகன் தான். இன்னும் பார்க்குறேன் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ பிஎன்எல் வேறு மெம்பராக இருக்கார் அவர். வாக்கிங் போகலாம், அவனை வாக்கிங் மட்டுமே போனால் அவர் நல்லா இருக்க முடியாது. இல்லை நீ சொன்ன வாக்கிங் போகணும்னு சொன்னீங்க இல்லையா, ஹார்ட் அட்டாக்ல படுத்து இப்போ தான் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டல். வாக்கிங் போக நல்லதுன்னு சொன்னீங்கல்ல, பின்னே ஹாஸ்பிட்டல் போனாலே ரொம்ப எடுத்துட்டாரு. சரிங்களா? அவர் சங்கத்தில் இருந்தவர் தான், பட் அவருக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சு, நம்ம பைக்கில் போனாலே சைட்டுக்கு போக முடியல, இந்த சைடு போக முடியல, அந்த சைடு போக முடியல, நடந்தே போகிறாரு, எப்படி எவ்வளோ முடியுது? நானும் நேரவே கேட்டேன், எனக்கு ஓட தெரியாதுங்க பைக்கு. அதனால் நம்ம பண்ணக்கூடிய வேலைங்கிறது வந்து எல்லாத்தோடைய தப்பையும் சரி பண்ணக்கூடிய நம்ம வேலை செய்கிறோம். சைடு நீட்டாக போங்க, வேலைக்கு வர்றவங்க நல்லால வேலைக்கு வைங்க. தண்ணி அடிக்கிறவன், செல் நோண்டிகிட்டு உட்காந்துருக்கவன், ஏன் சைட்டு நடக்குது நிறையா. நம்ம சார் 4 பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம குரூப் நிறைய என்கிட்ட வேலை செய்கிறாங்க. தினம் எனக்கு ப்ரெஷர் 3 மாதம் ப்ரெஷர் மாதம் சாப்பிட்டுருக்கேன். ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடாத, நானும் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்? இல்லை நம்ம மெம்பருக்கு தான் தண்ணி அடிக்கணும் கூட்டு வந்து சைடில் விட்டு நாங்கள் தீட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஆள் தைசை வைக்காதீங்க. நினைக்கிறீங்க நீங்கள் இவனை விட்டால் அடுத்த ஆள் இல்லை, இவனை விட்டால் அடுத்த ஆள் நமக்கு இல்லை, அந்த தாட் என்னையும் நினைக்காதீங்க. நான் பிஎன்ஏ ஜாயின் பண்ண பிறகு ஒரு எல்ஐசிக்காரர் சொன்னார் என்கிட்ட, இது எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்பிக்கிட்டே இருப்பேன். வேலைக்கு வரலையே, அன்றைக்கி வேலை செய்ய முடியாது, சங்கடமாக இருக்கும். இவன் வரலையே, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம். என்றைக்குமே ஒருத்தர் நம்பி நீ இருந்தீங்க அப்படின்னா முன்னேறவே முடியாது. 1க்கு 2 ஆப்ஷன் இருக்கணும். ஒருத்தன் நம்பினா முன்னேற முடியாது. 1க்கு 4 ஆப்ஷன். நீ இல்லாட்டி இன்னொரு ரெடியாக இருக்கான், நான் அடுத்த போட்டு வேலை செஞ்சுக்கிறேன். அவர் சொன்னார், ஃபில்ட்ரு பண்ணு, அதான் புதுசாக ஆள் எடுத்துகிட்டே புதுசாக லேபர் எடுங்க, புதுசாக எடுங்க. அதில் நமக்கு செட் ஆகிற யார், அதாவது நம்ம வேலைக்கு நம்ம சொல்கிற மாதிரி வேலை செய்யக்கூடியவன், நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை நடக்கணும், நம்ம இருந்தாலும் இல்லாட்டி வேலை நடக்கணும். அப்படி ஆளை எடுங்க. அது எப்போயாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வேலைக்கு வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அப்படி ஆள் செஞ்சுட்டே இருக்கும்போது அதில் நல்ல ஆளை வச்சுக்குங்க. 1000 சம்பளமாக 1050 ரூபா கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் நல்ல வேலை செய்யக்கூடிய ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டம். சரி இல்லையா, அவன் கழட்டி விட்டுருங்க, அடுத்த ஆள் கிடைக்கும். ஒரே ஆள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது போக முடியாது. இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணி தான் நம்ம மெம்பர் 4 பேர் வேலை செய்கிறாங்க நம்மள்ட்ட. ஒரு ஆள் 2 ஆள் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ 4 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு நிறைய சைட் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட நம்ம மெம்பர் ஒருத்தர்
காலையில் நீ போக முடியாது சைட்டுக்கு, இன்ஜினியர் சத்தம் போட்டுருக்காரு, நீ போக முடியாதா? நாளைக்கு பண்ணுறேன், நீ போ, இல்லாட்டி வேற ஆள் மாற்றுறேன். ஏன் ஆப்ஷன் இருக்க போய் தான் சொல்கிறோம் நம்ம. எனக்கு இன்னொரு ஆள் ரெடியாக இருக்குது, எனக்கு அங்கே வேலைக்கு செஞ்சே ஆகணும். இந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா குடிகார பையன் நம்மள்ட்ட இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, எனக்கு இன்னொரு ஆள் இருக்குது, ஏன் நான் ஏன் குடிகாரம் வச்சுருக்கணும், வேலை செய்ய நான் ஏன் வச்சுருக்கணும், அவனுக்கே சம்பளம் கொடுக்கணும், என்ன வருமோ வராதா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஏன் இதை ஃபாலோ பண்ண போய் நான் அடுத்த லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரேட்டு கொடுக்குற நிறைய இடத்துல இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. ரேட்டு இப்போ எல்லாம் போய் கம்மியாக கொடுத்து எங்கே போனாலும் ரேட்டு கம்மி, எப்படி அடுத்தது போக முடியும்? இப்போ நமக்குள்ளே போட்டி போட்டது காலம் போய் நார்த் இந்தியா கூட போட்டி போட்ட அளவுக்கு வந்துட்டோம். அவன் ரேட்டு கூட நம்ம போட்டி போட்டு ஒரு வேலை எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். எப்போ அடுத்த அளவுக்கு நம்ம போக முடியும் சொல்லுங்கள். அப்போ அடுத்த அளவுக்கு போகணும்னா நம்ம முதல் ரேட்டு ஜாஸ்தியாக கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. போகும்போதே அடுத்து 10 பேர் ரேட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த பிர்லா கம்பெனி இப்போ நிறைய பேர் இருந்தாங்க, சொல்லியிருக்கோம், நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பெயிண்ட் கம்பெனி. எல்லாம் போய் அவங்களோட டேபிள்லேயே கொடுத்துட்றாங்க, பாக்கெட்லேயே கொடுத்துட்றாங்க. எங்களோட பெயிண்ட் இந்த மாதிரி, உண்மையா இல்லைங்களா? எங்களுடைய பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டு இந்த பர்ஃபார்மன்ஸு, இவ்வளோ லிட்டருக்கு இந்த லிட்டர் தண்ணி ஊற்றணும், ஒரு கோட்டிங் அடித்தா அதுக்கு அடுத்த கோட்டிங்கு இத்தனை மணி நேரம் கழிச்சு அடிக்கணும், இந்த பெயிண்ட்டை இப்படி தான் யூஸ் பண்ணணும், எல்லாம் கையில் யூடியூப்பில் கொடுத்துட்றாங்க. நம்மள்கிட்ட கேட்டு வேலை நடந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ கஸ்டமர் நம்ம சொல்கிறாங்க, சார் இந்த பெயிண்ட் இப்படி போட்டிருக்கு, நீங்கள் என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை அடிச்சு நிப்பாட்டுங்க, நாளைக்கு அடிங்க. எப்படி நாளைக்கு அடிங்க? அது டைம் உட்காந்துருக்கணும். சம்பளம் யார் கொடுப்பா? இதெல்லாம் யார் காரணம்? பெயிண்ட் கம்பெனி தான். உண்மையில இல்லைங்களா? சொல்லுங்கள். எதை கஸ்டமர் கொடுக்கணும் அதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது. ஆனால் இவங்க சேல்ஸுக்கு வேண்டி எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது நிற்கிறது யார்? இப்போ கான்ட்ராக்ட்காரவங்க மட்டும்தான், லேபர் கிடையாது. லேபருக்கு என்ன 11 மணிக்கு வந்தாலும் வேலை, 5 மணிக்கு போனாலும் முழு சம்பளம். நம்ம தான் ரெடியாக இருக்கோமே, என்ன செய்ய, அவனை விட்ட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு நினப்பில்ல. 9 மணிக்கு வேலைக்கு வா, 6 மணி வரைக்கும் வேலை செய்ய, இந்த இது கொண்டு வாங்க, நீங்கள் பல எப்படி கொண்டு வாங்க. நம்ம தான் நினச்சா தான் முடியும். உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். நம்மளால் முடியுமா முடியாத? கை தூக்குங்க. முடியாதவங்க கை தூக்க வேணாம், ஏன்னா அவங்களால முடியாது. என்னங்க அதை வர வைக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் வர்றது இல்லைங்க, வர வைக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீ ஏன் செய்யறீங்க? அதைத்தான் செய்யாதீங்க நான் சொல்கிறேன். நான் கூப்பிடலைங்க, அது மாதிரி செய்கிறாங்க. ஏன் செய்கிறீங்க? செய்யாதீங்க. அதை வடிகட்டுங்க. ஆளை நல்ல வேலைக்காரங்க 100 ரூபா சம்பளம் சேர்த்து கொடுங்க, வேலையை செய்தாலும் கழட்டி விடுங்க. 7 மணி நேரமா? அண்ணா ஒரு நிமிஷம் அவர் தப்பாக சொல்கிறாரு. தினம் 1.5 ஷிஃப்ட்டு, காலையில் 6 மணிக்கு. எப்படி நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஏங்க 12 மணிக்கு நம்ம சுற்றிருப்போம், டயரில் தூங்கிட்டு இருப்போம், 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. வேகம் என்ன செய்வாங்க? அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் நம்ம இதில் போட்டுருவாங்க. ஆனால் ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கங்க, எப்படி ஆரம்பிச்சிட்டே பார்த்துக்கங்க. நம்மளும் பார்த்துட்டு பையன் வேலை செய்கிறான். அப்படி என்ன செய்வாங்க? எடுத்து வச்சுட்டு பாத்ரூம் போவான், தம் போடுவான், டீ கடைக்கு டீ போவான், எல்லாம் போய் முடிச்சுட்டு வருவாங்க. எப்போ? 7:30க்கு வருவாங்க. வந்துட்டு திருப்பி ஒரு ஃபோட்டோ போடணும்ல, எங்கேயாவது நோண்டிட்டு ஒரு ஃபோட்டோ முடிஞ்சிச்சு. அப்புறம் சாப்பிட 1/2 hour அதில் போயிடும். அப்போ ஆரம்பிக்கிறதே இப்போ காலையில் மொத்தமே 1/2 மணி நேரம் வேலை தான். அதுக்கடுத்து வேலை கொஞ்சம் நேரம் ஆரம்பிப்பாங்க. டீ டைம், காலையில் டீ டைம். மத்தியானம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடிஞ்சா எப்படி சாப்பிட்டு தூங்குறது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, தூங்குவார். அப்போ எழுப்பவும் கூடாது, நம்ம கோவம் வந்துடும் அவருக்கு. அதுக்கடுத்து வருவார், 3 மணிக்கு ஆரம்பிப்பார், 3-4 மணிக்கு டீ சாப்பிட போயிடுவார். வருவார், வந்துட்டு 1/2 மணி நேரம் எவ்வளோ ஆயிரும், 5:30 கை கழுவார். எப்படி 1.5 ஷிஃப்ட்டு. ஆனால் வேலை எப்படி நடக்குது? நீ சொன்ன 7 மணி நேரம், 1.5 ஷிஃப்ட்டுக்கு 7 மணி நேரம் தான். 7 மணி நேரம் 6 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்கு. இது யாருக்கு லாஸ் சொல்லுங்கள்? நம்ம மாற்றணும். இப்போ சொல்கிறதான், நீங்கள் வடிகட்டுங்க, புதுசாக ஆளை எடுங்க, நல்ல வேலைக்காரனை வைங்க, வேலை செய்யணும் ஒதுக்கிடுங்க. அப்படிப்பட்ட ஆளோட போட்டோவை எடுத்து வேலை சரியில்லை ஆளை போட்டால் குரூப்பில் போடுங்க. அண்ணா குரூப்பில் போடுங்க. நம்ம குரூப் இருக்குல்ல, அவன் போட்டோ பேர் மொபைல் நம்பரு போட்டு, இந்த ஆள் இந்த பேர், இவர் வேலை சரியாக செய்கிறதில்ல, இவரை யாரும் வச்சிக்காதீங்க. முடிஞ்சா தெரியுமில்ல? அப்போ
அதை பண்ணுங்க, நமக்கு அவேர்னஸ் வரும். நான் ஒரு சொல்லட்டுங்களா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி தான், கூட்டு போய் சொன்னீங்கல்ல, என்கிட்ட ஒரு வேலைக்கு வந்தார். எப்போ லாக்டவுன் டைமில் ஒருத்தர் வேலைக்கு வந்தார். வேலைக்கு வந்தப்போ குழந்தை பால் வாங்க கூட காசு இல்லைங்க, பெயிண்ட் வேலை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி லாக்டவுன் போட்டாங்க. ஆனால் சந்து வந்தால் போய் நாங்கள் வடவில் வேலை செய்கிறோம். ஒரு நாள் ஒரு சந்தில் போவோம், மறுநாள் பார்த்தா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. தேடுறோம், அடுத்த ஒரு சந்தை தேடி போகணும். இப்படிலாம் போய் வேலை செஞ்சோம். குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லைன்னு சொல்லி வந்தவர் என்கிட்ட வேலைக்கு. அண்ணா கொஞ்சம் கவனிங்க, குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லைன்னு வேலைக்கு வந்தவர் வேலை கொடுத்து எல்லாம் செஞ்சு பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவருடைய நடவடிக்கை கொஞ்சமாக சரியில்லாமல் இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு நான் நுப்பாட்ட ஆரம்பித்தேன். நம்ம சங்கத்தப்போ ஒருத்தர் தான் மணின்னு சொல்லி, கவுண்டமலை மணி, எனக்கு அவருக்கு கிட்ட ஒரு 20 வருஷம் பழக்கம். அவர்கிட்ட போய் வேலை கிடையாது. அப்போ நானும் ஃப்ரெண்டு பழக்கம் இருக்கனால அந்த பழக்கத்தில் அவர் தெரியும். அவருக்கு அனுப்பிவிடலாம் செஞ்சார். திடீர்னு அவர் கூப்பிட்டு வேலை செய்யணும். நான் சொன்னேன், அண்ணா வச்சிக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைடா வேலைக்கு வேறு ஆள் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே வேலைக்கு ஆள் இல்லை, இந்த கதை தான், வேலைக்கு ஆள் இல்லை வச்சிக்கிறேன், ஆள் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் வேலைக்கு வச்சிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஏடிஎம் பணம் எடுக்கணும். பணத்தை எடுத்துட்டு வா பிரவீன், அவர் பேர் பிரவீன், எடுத்துவான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. போய் பணம் எடுத்திருக்காரு. எவ்வளோ எடுத்தாரு? இவர் சொன்னது 2000 ரூபா. மெசேஜ் எவ்வளோ வருது? 4000 ரூபா. விட்டுட்டாரு. சரி 2000 அடுத்த ஒரு வருது மெசேஜ், எவ்வளவு? 2000 மெசேஜ் வருது. இவர் வாங்கிட்டு 2000 கார்டை வாங்கிட்டு வேலை வச்சுட்டு, என்ன பிரவீன் எவ்வளோ எடுத்தேன்? ஆனால் 2000 எடுத்தேண்ணா. சரி பிரவீன், அப்போ 4000 மெசேஜ் வந்துச்சேன்னு. அது வேற ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தாரு, அவருடைய மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். எப்படின்னு பாருங்க, ஒரு எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவருக்குள்ளே வந்துருக்கு. சரி பிரவீன், அப்போ அவனுக்கு தானே போயிருக்கணும் மெசேஜ், ஏன் சொல்லி எப்படி வரும் இவர் கேட்குறாரு. 4000 அவனுக்கு எடுத்தாலே அவனு தானே போகும், எனக்கு எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்கும்போது மண்டே சொல்லிடும். அதுக்கப்புறம் பாயிலர் எடுத்து கொடுத்து இந்தாண்ணா. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்து போச்சு. அன்றைக்கே சொன்னேன் வேண்டாம் சொன்னேன், கேட்டீங்களா? மெசேஜ் வரலான்னு என்ன செஞ்சுருப்பீங்க? டவரே இல்லை, இல்லாட்டி செல்ல அவர் கவனிக்காமல் விட்டார், போச்சா? அந்த மாதிரி தான் குரூப்பில் போட்டு சரியில்லையா, நீங்கள் கூட்டு போனால் கூட்டு போய் அனுபவிங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், அந்த மாதிரி. என்ன பண்ணுறீங்க? நான் சொல்லுவாங்கல்ல, அதான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி. நீ கூட்டு போனால் அனுபவிங்க, சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஆளுகளை. தண்ணி அடிக்கணும் தயவு வச்சிக்காதீங்க. என்கிட்ட ஒர்க் எடுத்து பண்ணுற காண்டிக்காரங்களும் சேர்த்து சொல்கிறேன், தயவு செய்து அப்படி யாரும் வச்சிக்காதீங்க. நல்ல வேலைக்காரனை வைங்க. எது சொன்னாலும் என் வேலைக்காரனை குறை சொல்லாதீங்க. இவங்க சப்போர்ட்டு, என் வேலைக்காரனை குறை சொல்லாதீங்க, அவனை திட்டாதீங்க. அவன் உட்காந்துருக்கிறது இவருக்கு தெரியாது. ஏன்னா இவனுக்கு அதை நான் சொன்ன அதே பையன்தான், இவனை விட்டு அடுத்து நமக்கு வேலைக்கு ஆள் இல்லையே. அதாவது கடவுள் ஒரு ஜன்னல் அடைச்சா இன்னொரு பக்கம் திறப்பார், ஒரு கதவு அடைச்சா திறப்பார். கண்டிப்பாக எப்பயுமே ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்காது. பொறுமை நமக்கு வேணும், சரிங்களா? இவ்வளோ சொன்னது உங்களுக்கு காதை விழுந்துச்சா விழுந்தான்னு தெரியல. இனி வரும் காலங்களில் சங்கத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி சந்தாவை தயவு செய்து இன்னையிலிருந்து மாதம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சங்கத்துக்கு வந்து ஒரு சொத்து வாங்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பிர்லா பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட் கம்பெனி அவங்க ஸ்டாஃப் மேனேஜர் எம்டி எல்லாம் எங்களை கூப்பிட்டு பேசுனாங்க, நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுனாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி ஒர்க்கு எல்லா வேலையும் வருது. நாங்கள் வந்து அவங்க கூட டைப் வச்சு, அதாவது உங்களுக்கு அந்த ஒர்க் கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, ஏன்னா எல்லாம் கவனிங்க, வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு குரூப் ஆரம்பிப்போம், நிர்வாகிகளை வச்சு ஒரு குரூப் ஆரம்பிப்போம். அது பிர்லா கம்பெனியும் நம்மளும் சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பித்து வரக்கூடிய லீடு அதை நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னால், கன்ஃபார்மாக வரக்கூடிய லீடை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. சும்மா அங்கே இருக்குது இங்கே அனுப்பி போட்டு எங்களை பெட்ரோல் செலவழிச்சு வேலையை கெடுத்து அலைஞ்சி ஒரு இது இல்லை. வேலை கன்ஃபார்ம் அப்படின்னா கொடுங்க, தர ரேட்டு கொடுக்காதீங்க, எங்களால் செய்ய முடியாது, இப்போல சம்பளம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஒரு குரூப் ஆரம்பித்து வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிர்வாகியை வேலை செய்யக்கூட எடுத்து செய்கிறோம், அடுத்தடுத்து சொல்லியிருக்கோம். அப்புறம் நல்ல வேலை அதிகமாக வர அப்படியே ஓவராலாக ஏட் பண்ணுவோம். ஆனால் அதில் குரூப்பில் வந்து பேரை எல்லாத்தையும் ஏட் பண்ண மாட்டோம். முறையாக சந்தா கொடுக்குறவங்க, எப்படி முறையாக மாதம் நிப்பாட்டம் சந்தா கொடுக்குறவங்களுக்கு முன்னுரிமை. அதுக்கடுத்து சங்கத்தில் என்ன ஒரு பதிவு போட்டாலும் ரிப்ளை பண்ணுறவங்க, எப்படி சந்தா குரூப்பில் போடக்கூடிய பதிவுக்கு ரிப்ளை பண்ணுறவங்க, சரிங்களா? எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் வந்து கலந்துக்கிறவங்க,
தவறாமல் கலந்துக்கிறவங்க. நாங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம், சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி கிடையாது. அதையும் தாண்டி கரெக்டாக வேலை செய்கிறவங்க, ஏனாதோட வேலை செய்யாமல் நல்லா வேலை செய்கிறவங்க, ஒரு வேலை கொடுத்தா அந்த சொன்ன டயத்துக்கு ஆரம்பித்து சொன்ன டயத்துக்கு முடிக்கிறவங்க, இப்படி எல்லாமே அனலைஸ் பண்ணி லிஸ்ட் எடுத்துருவோம். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் மாற்றிக்கங்க. வேலை எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம், அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு முதல் காரணம் சந்தை கட்டாக கொடுங்க. எங்கே ஒரு கூட்டம் போட்டாலும் நம்ம சங்கத்தோட கூட்டத்துக்கு கலந்துங்க. அதே மாதிரி நல்ல வேலை செய்யுங்க, அறவுரை வேலை செய்யுங்க. நீங்கள் வந்து சங்கத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய பிரச்சனைனா ஒன்று சொல்கிறீங்க நிர்வாகிகள்கிட்ட, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது உங்கள் மேலே 1008 பிரச்சனை இருக்குது. கஸ்டமர் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குங்க, யாராவது இப்படி செஞ்சால் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அங்கே போய் நிற்கும் போது என்ன ஆகுது, பதில் சொல்ல முடியறதில்ல. சரிங்களா? அதே மாதிரி எங்கே ஒரு நீ வேலை எடுத்தாலும் முதல்ல கொட்டேஷனில் சங்கத்தோட சீல் வைங்க. கஸ்டமர் அக்செப்ட் பண்ண பிறகு வேலையை ஆரம்பிங்க. உங்கள் வாட்டுக்கு வேலை செஞ்சிடுறீங்க, பணம் வாங்கினதுக்கான ப்ரூஃப் இருக்க மாட்டேங்குது, கொட்டேஷன் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலையா அது தெரியாது, எதுவுமே செய்யாமல் உங்கள் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு கடைசியில் பிரச்சனைங்கும் போது பணம் தரலங்கும் போது வர்றீங்க. சரி, அப்படி தான் வர்றீங்க. போய் பார்த்தா நீங்கள் செஞ்ச வேலையிலே 1008 பிரச்சனை அங்கே இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. பணம் வாங்கி தர முடியுமா முடியாதா? இப்போ பிரதீப் சொன்னார் 2 வருஷம் பணமே வரலங்க திருப்பூரில், 2.5 லட்சம் வரும்னு சொன்னார். போய் 3 லட்சம் வாங்கி கொடுத்தோமா கொடுக்கலையா? இப்போ நம்ம சங்கத்தில் ஒரு சிவகுமார் ஒரு பிரச்சனை நாமக்கல்ல, பட் அதுக்கான சூழ்நிலை அவர் இன்னும் அமைச்சு தரல. அவர் சொல்லி இன்ஜினியர் ஆஃபீஸுக்கு இங்கே தாராவரம் போய் பெரிய பிரச்சனையும் ஆச்சு, அவருக்கே தெரியும். சரிங்களா? ஆனால் அந்த கஸ்டமர் இன்ஜினியரும் உட்கார நம்ம கூட பேசுறது ரெடியாக அவர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த பணத்தை வாங்கி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? இன்னொன்று மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது நம்ம சங்கத்தில் நல்ல கடை நிறைய நடக்குது, பட் யாருமே இது அது கலந்துக்கிறதே கிடையாது, எதுவும் கலந்துக்கிறது கிடையாது. இப்போ ஒரு 4-5 உறுப்பினர் வர ஆரம்பிச்சிருக்கீங்க, சந்தோஷம் இருக்குது. ஆனால் யாரும் கலந்துக்கிறது கிடையாது. ஒரு சங்கம் அப்படின்னா எல்லாம் ஒரு குடும்பம் தானே, அது ஏன் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றதுக்கு என்ன சங்கடம் உங்களுக்கு? சரி, இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்றே ஒரு கேட்குறேன், பிர்லா ஓபோஸ் எடுக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. பிர்லா ஓபோஸ் மட்டும் எடுக்கிறவங்க கை தூக்குங்க. அது மட்டும் எடுக்க கை தூக்குங்க. நான் வரேன். பெர்ஜர் எடுக்க கை தூக்குங்க. பெர்ஜர் பெயிண்ட்ஸு ஏசியன் எடுக்க கை தூக்குங்க. சந்தோஷம். எது கேட்குறேன் அப்படின்னா, நம்ம சங்கம் ஆரம்பித்தது எதுக்கான ஆரம்பித்தோம் நிறைய பேர் தெரியும். லாக்டவுனில் சாப்பாடு வழி இல்லாத போது அவங்க சப்போர்ட் யாரும் பண்ணலை. யார்? ஏசியன் பெயிண்ட்ஸ் பண்ணலை. அவங்க நம்ம சங்கத்துக்கு பண்ண ஒரே சப்போர்ட் என்ன தெரியுமா? இப்போ அந்த ஒரு சானிடைசரு, சின்னதாக ஒரு டைரி, ஒரு டிஷர்ட்டு, அவங்க கம்பெனியோட பிராண்ட் போட டிஷர்ட்டு. இது தவிர இதுவரை எதை பண்ணியிருக்காங்களா? ஆனால் இத்தனை வருஷமாக எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளோ சம்பாதிச்சேன்னு சொல்லுங்கள். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், வேறு எந்த சப்போர்ட் பண்ணலை. நம்ம மெம்பரே நிறைய பேர் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இன்சூரன்ஸ் போட்டுருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஏசியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் போட்டுன்னு சொன்னிச்சு, ஆனால் பணம் கொடுத்தாங்களா சொல்லுங்கள்? அப்போ எதுக்கு அந்த இன்சூரன்ஸ் போட்டாங்க? சரி, இப்போ நம்ம சங்க சார்பாக எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கு. பெர்ஜர் மீட்டிங் நடந்திருக்குது, பிர்லா ஓபஸ் நடந்திருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதை சப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பெர்ஜரும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஏசியன் எடுக்கிறவங்க உங்களால் சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கி தர முடியுமா? எடுக்கிறவங்க சொல்லுங்கள். நம்ம சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கி தர முடியுமா? ஏன் கை தூக்குனீங்கல்ல, சொல்லுங்கள். உங்களை தான் கேட்குறேன், ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களா? கை தூக்குங்க. உங்களால் ஒரு அமௌண்ட் வாங்கி தர முடியுமா? ஒத்துக்கிறேன், இல்லை சொல்லலை. நீ எடுங்க வேணாம் சொல்லலை. ஆனால் சங்கத்துக்கு ஒரு வாங்கி கொடுங்க. இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏன் இதுக்கு பேச வேண்டிய ஒன்று, நீ ஏசியன் தான் பார்ட்டி கேட்குறாங்க, செய்கிறீங்க, சந்தோஷம் செய்யுங்க, நாங்கள் தடுக்கலை. இது வரைக்கும் நீ செஞ்சால் சங்கத்தில் உறுப்பினர் கூட சொல்லியிருக்கோமா? நாங்கள் ஏசியன் பெயிண்ட் எடுத்து செஞ்சால் நீ உறுப்பினர் இருக்கக்கூடாது சொல்லியிருக்கோமா? ஒரே நான் பேசிக்கிறேன், நீங்கள் அடுத்த எனக்கு கொஸ்டின் கேளுங்க, நான் 2 ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பிர்லா ஓபஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ பண்ணி கொடுங்க சொல்கிறோம், நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம போய் கேட்குறோம், அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு மீட்டிங் நடத்துகிறோம், வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறோம். சரிங்களா? ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, நான் வேணாம் சொல்லலை, தாராளம் எடுங்க, எவ்வளோ வேணால் செய்யுங்க. ஆனால் நம்ம சங்கத்துக்கு உங்களால் அவங்கள்ட்ட பணம் வாங்கி தர முடியுமா?
முடியுமா? வாங்கி கொடுங்க, எவ்வளோ வாங்கி தரீங்க சொல்லுங்கள்.